ஆஃப்-ரோட் ஆன். Hey guys, welcome back to வெல்கம் பேக்கே சரியில்லையே. ஓகே, ஸோ போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாண்டி வரைக்கும் ஒரு ட்ரிப் போயிட்டு மைலேஜ், ரியல் டைம் மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ we are heading back to சென்னை. ஸோ நம்ம வரும்போது ஒரு பிளேஸ் பார்த்தோம், கொஞ்சம் செக்யூர்டாக இருந்துச்சு. இந்த பீச் ஓரமாக மேபி அங்கே போக ட்ரை பண்ணலாம். போகிற வழியில் சும்மா அங்கே போயிட்டு அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். என்னோடய ஆக்ஷன் கேமரா பேட்ரி வேறு வந்து காலியாக போகுது. அது வேறு என்கிட்ட ஸ்பேர் பேட்ரி இருக்குது. ஸோ அதை எடுத்து மாற்றணும். இப்போ நான் பேசுகிறது கூட அதில் வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த ஷோல்டர் பேக் வேறு அடிக்கடி செக் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குங்க. விழுந்துருச்சா இருக்கா அப்படின்னு அது வேறு ஒரு டார்ச்சராக இருக்குது. இதே ஒரு சேடல் பேக் இல்லை வந்து இந்த டிரைவிங்க்குனே ஒரு பேக்குனால் வந்து நம்ம இந்த மாதிரி செக் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் க்ரிப்பாக நிற்குமோ என்னமோ. இல்லை டாப் பாக்ஸ்னால் இன்னும் சூப்பர், சுத்தமாக செக் பண்ண வேணாம். ஓ, போலீஸ் செக்கிங். ஓகே, மோஸ்ட்டாக காரெல்லாம் பிடிப்பாங்க. யூனோ வை அது ஃபுல்லு பசங்கன்னா கண்டிப்பாக பிடிப்பாங்க. அங்கே ஒரு எஸ்டி ஸ்க்ராம்பிளர் நிற்குது. ப்ராலி அவரும் பாண்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இஸ் கோயிங் பேக்னு நினைக்கிறேன். ஓ, இதுதான் அந்த பிளேஸ் நினைக்கிறேன். எஸ், இதுதான் அந்த பிளேஸ். இது ஒரு குட்டி பீச்சுங்க. இது நைஸ் பிளேஸ். ஓ, நிறைய பேர் இருக்காங்க. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அங்கேருந்து பார்க்கும்போது யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் nice place. ஒரு நைஸ் பிளேஸ். கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டு அப்படியே சீ ப்ரீஸில் சில் பண்ணிட்டு இந்த ரூட் சும்மா அப்படியே எங்கேயோ போகுது. எங்கே போகுதுன்னு பார்த்துட்ருக்கேன். எங்கேயும் போகல. ஓகே, ஹைவேஸ் போகுமா? போய் பார்ப்போம். நம்மக்கிட்ட தான் ஸ்க்ராம்பிளர் இருக்கே. ஓ, நைஸ்.
நம்ம வண்டி ஏறலை. ஆஃப் ரோட் ஆன். இல்லைங்க, இதுக்கு மேலே ஏற மாட்டேங்குது. வண்டியை இழுக்கவும் இல்லை. எஸ், ஓகே. ஆஃப் ரோட் மோடு நீங்கள் கொஞ்சம் ஆன் பண்ணிங்கன்னா இட் இஸ் கேப்பபிள். பை பாய். இப்போ இந்த கிலோமீட்டரில் வந்து மைலேஜ் 31 காமிக்குது. நாட் ஷுர் வாட் இஸ் த calculation or algorithm behind it, but yeah, ஆஃப் ரோட் மோட் வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா வண்டி இஸ் லிட்டில் கேப்பபிள்ங்க. அந்த மண்ணில் இப்போ நான் ஏற்றும் போது வண்டி டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு. பட் நான் ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணிவிட்டு த்ராட்டில் கொடுத்தோடனே அது சூப்பராக வந்து கொஞ்சம் பிக்காகி வெளியே வருது சாண்ட்லேருந்து. இட்ஸ் நைஸ். பட் நான் பெருசாக அட்டம் பண்ணலை. ஏன்னா நான் வந்து சோலோவாக இருக்கேன். கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இல்லை வேறு யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு இல்லை. ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறன் இஃப் யூ ஆர் ஸ்டக் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும். பட் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. அதனால் தனியாக இருக்கும்போது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்தால் நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. பட் மற்றபடி அந்த மண்ணிலலாம் ஓட்டுறதுக்கு வந்து அந்த மாதிரி லைக் ரோடு இல்லாமல் ஒரு ஸ்மால் பாத்வே போச்சு இல்லையா, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக அப்படியே போகிற மாதிரி. நான் கூட அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது வந்து சாண்ட் மாதிரி தெரியல. ஸோ அப்படியே மேலே ஏற்றி நிறுத்திடலாம், மாசாக போய் ஒரு மாண்டேஜ் எடுக்கலான்னு நினச்சேன். ஃபெயிலியர். ஆக்சுவலி மோட்டோ vlogging ரொம்ப கஷ்டம்தாங்க, ரொம்பவே கஷ்டம். உங்களுக்கு வந்து அது மேலே இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெடிக்கேஷன் இல்லைனா உங்களால் வந்து பண்ணவே முடியாது. வை? பிகாஸ் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுஸ் அண்ட் ஹெல்மெட்டை வந்து ஒரு 5-10 வாட்டிக்கு மேலே கழட்டி மாட்டியிருப்பாங்க. அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால கிடையாது. நான் ஒரு வாட்டி இப்போ வந்து இறங்கி என் ஃபோன் எடுத்து நான் அதை பே பண்ணோம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுஸ் வந்து அவ்வளோ லைக் டச் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. ஸோ நான் ஒரு வாட்டி இந்த க்ளவுஸை கழட்டணும், ஹெல்மெட்ஸை கழட்டணும், அண்ட் பேட்ரி இப்போ மாற்றுறதுக்காக எடுத்து வேறு ஸ்பேர் பேட்ரி எடுத்து போட்டிருக்கேன். ஜாக்கெட்ஸ் இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஹெவியாக தான் இருக்குது மேலே. உள்ளே ஃபுல்லாக வந்து நான் வந்து உள்ளே லைனர்ஸ் போடல. ஸோ அதனால் நார்மல் டிஷர்ட் தான் போட்டிருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா செம்ம ஸ்வெட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இதெல்லாம் லைக் ஒரு விதமான ஸ்ட்ரகிள். கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டேன், ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி க்ளவுஸ் போட்டேன். அதை போட்டுக்கப்புறம்தான் தெரியுது ஐயோ ஹெல்மெட் போட முடியலையே அப்படின்னு. திருப்பி கழட்டி க்ளவுஸை கழட்டி திருப்பி ஹெல்மெட் எடுத்து போட்டு அப்புறம் க்ளவுஸ் எடுத்து போட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் இதெல்லாம் இப்போ எனக்கு லைக் அவ்வளோ ஐ எம் நாட் யூஸ் டு ஆல் திஸ். ஸோ இப்போ புதுசாக பண்ணுறனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய தப்புகள்
சிறு சிறு தவறுகள் நடக்குது. இதுவே நான் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறதுன்னா வந்து எஸ் ஹெல்மெட் போட்டுட்டு தான் க்ளவுஸ் போடுவேன். அது ப்ராக்டிஸ் ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கடுப்பாக இருக்குது. நிறைய மோட்டோ வ்ளாகர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபுல் என்ன சொல்கிறது, நார்த் ஈஸ்ட், அதுக்கப்புறம் வந்து கோஸ்டல், அதுக்கப்புறம் லே லடாக், அவங்கெல்லாம் லைக் ஒரு ட்ரிப் போயிட்டுலாம் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா சாலிடாக 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஃபுல்லாக போயிட்டு ஃபுல் ரைடிங்லேயே தான் இருப்பாங்க. ரெஸ்ட் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஆக்சுவலி பயங்கர டயரிங்காக தான் இருக்கும். லைக் நம்ம ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி ஈஸி கிடையாது. அது பண்ணும்போது தான் தெரியுது. அண்ட் எஸ், டியூ டு மை சடன் சேஞ்ச் ஆஃப் பிளான் என்னால் பெருசாக பாண்டியெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியல. என்னோடய பிளான் வந்து முதல்ல லைக் ஆஃப் பீட் ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்த இடம்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அங்கெல்லாம் போகலாம், லைக் மார்னிங் சன்ரைஸ்க்கு வந்து அங்கே போகலாம், இங்கே போய் சாப்பிட்லாம். மெயினாக தொக்கு பிரியாணி அது போய் சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குதுன்னு ஒரு குட்டி ஃபீட்பேக் சொல்லலாம் அப்படின்லாம் தான் என்னோடய ஐட்டினரியாக இருந்துச்சு. எஸ், எனக்கு தெரிஞ்ச ஐ எம் ஜஸ்ட் லைக் ஹெட்டிங் பேக் டு சென்னை. பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் இருக்காது. அதனால் வந்துட்டு நான் இதோட இந்த வீடியோ வேறு முடிச்சுக்கிறேன். பார்க்கலாம், எடிட்டில் பார்க்குறேன். அப்படியே போராக இருந்தால் முடிச்சிடுறேன். இல்லை ஏதாவது ஆன் தி வேல ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அதை அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட், மோர் வீடியோஸ் கம்மிங். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கான்டென்ட் நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டி பற்றியோ இல்லை வேறு ஏதாவது பிளேஸ், இல்லை இங்கே போனால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு மேக் அ வீடியோ ஆஃப் இட். ஒரு குட்டி பிரேக் இஸ் வெரி எசென்ஷியல். எஸ், ஒரு குட்டி பிரேக் எடுத்தேன் ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ தான் ஒரு குரூப் என்டர் ஆகுது. யா, அண்ட் நெக்ஸ்ட் திங் இந்த ஷோல்டர் பேக்குங்க, அது ஒரு மாதிரி வந்து மைண்ட் செட்டே வரல. அது ப்ராப்பராக நிற்கவும் மாட்டேங்குது. அது கரெக்டாக தான் இருக்குது, இல்லை எனக்கு அப்படி தோணுதா, அந்த மாதிரி ஒரு டிலமாவில் இருக்கேன் நான். ஸோ அதுவும் ஒரு ரீசன் நிறுத்தி கொஞ்சம் லூஸ் பண்ணி ப்ராப்பராக வச்சு டைட் பண்ணி கட்டியிருக்கேன். கொஞ்சம் வெயிலெலாம் போயிடுச்சு, உங்களுக்கு சைஸ் பார்த்தாலே தெரியும். பெருசாக வெயில் இல்லை. மணி இப்போ அரவுண்ட் ஒரு 4-4:30 ஆகுது. வெயில் இல்லை, மழை பெய்யவும் லைட்டாக பயமாக இருக்குது. ஸோ சென்னையிலலாம் இப்போ ஈவினிங் ஒரு 6-7 ஆனால் கண்டிப்பாக மழை பெய்யுது. கரெக்டாக அந்த டைமில் போய் மாட்டிக்க போகிறேன் அப்படின்னு தோணுது. அதுக்கு முன்னாடி போயிட்டேன்னா பெஸ்ட்டு. இந்த இடம் ஃபேமஸ் ஸ்பாட், யாருக்கெல்லாம் தெரியும். நம்மளும் நிறுத்தி பார்க்கலாம், சூப்பராக இருக்குது.
இந்த இடத்துல ஆக்சுவலி இப்போ வந்து தண்ணி இருக்குது. இது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரை லேக் பெட் அப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். இதில் இறங்கி வண்டிலாம் ஓட்டிகிட்டு போவாங்க, நான் பார்த்துருக்கேன். பேசாமல் அந்த பிரேக் இங்கே எடுத்துருக்கலாம் போல். சூப்பராக இருக்குது வியூ. கேமராவில் எப்படி கேப்சர் ஆகுதுன்னு எனக்கு தெரியல, பட் ஃபார் நேக்கட் ஐஸ் செமையாக இருக்குது. இதில் ஆக்சுவலி இப்போ வாட்டர் இல்லைன்னா வண்டி இறக்கி ஓட்டி பார்த்துருக்கலாம். நிறைய பேர் ஓட்டியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. நான் யூஸ்வலாக இந்த பக்கம் போகும்போது பார்ப்பேன், நிறைய பேர் நிறுத்தி பைக்ஸ் பார்த்துருக்கேன், கார் பார்த்துருக்கேன். மெயினாக இந்த தார் அந்த மாதிரி கார்லாம் இதில் எடுத்துகிட்டு போவாங்க, பார்த்துருக்கேன். ஓகே, பட் நம்மளோட பேட் லக் எப்படி இருக்குது. பட் சூப்பர் வியூங்க. இங்கே ஆரஞ்ச் ஸ்கை செமையாக இருக்குது. கிளம்புவோம், நம்ம டைம் ஆயிடுச்சு. தோ நடக்குது ஃபோட்டோ ஷூட். ஓகே, நல்லா இருக்குங்க. லுக் அட் தி ஸ்கைஸ், ஸோ குட். சரி, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் என்னோடய வீடுக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். மகாபலிபுரம் அந்த ஓகே, மகாபலிபுரம் அதுக்கிட்ட வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். see you on next video. அண்ட் நான் சொன்ன மாதிரி இஃப் எனி கண்டென்ட் தட் இஸ் ரிக்வெஸ்டட் பை யூ நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அதை ட்ரை பண்ணுறதுக்கு. பாய் பாய், ஸ்டே சேஃப். உண்மையான டாப் ஸ்பீட் செக் இந்த வீடியோ தான். செம்ம ட்ராகு. எவ்வளோ போர்ஷன் பார்த்தீங்களா ஸ்பீடோமீட்டரில்? நான் பார்த்தேன், சொல்ல மாட்டேன்.